செய்யுளும் இதனுடைய சொல்லும் பொருளும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? விசும்பு வானம், விசும்பு பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ரொம்ப பெருசாக ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ரொம்ப பெரிய வானம். ஓகேவா? விசும்பு வானம். மயக்கம் கலவை, மயக்கமாயிட்டானா என்னமோ கலந்து கொடுத்துட்டா. ஸோ மயக்கம் கலவை. இருத்திணைனா தெரிஞ்சதுதான் உயர்திணை அக்ரிணை. வளா அமை அப்படிங்கிறது வந்து தவறாமை. ரெண்டுலையுமே லாஸ்ட்ல மை முடிஞ்சிருக்கு. வளா அமை தவறாமை. ஓகேவா? ஐம்பால்னா நமக்கு தெரிஞ்சதான் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். அடுத்து மரபு. மரபுனா வழக்கம். மரபுனா காலங்காலமாக உள்ள மரபை மாற்றாதீங்கன்னு சொல்லுவாங்களா? ஸோ காலங்காலமாக உள்ள வழக்கத்தை மாற்றாதீங்கன்னு. அதான் மரபுனா வழக்கம். திரிதல்னா மாறுபடுதல். திரிதல் அப்படின்னா ஒரு நியூஸை வந்து திருச்சி சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம். அப்போ அதாவது ஒரு விஷயத்தை மாற்றி சொல்கிறாங்க. அது சொன்ன ஒரு விஷயம் ஒரு இதாக இருக்கும், அதை மாற்றி சொல்லுவாங்க. ஸோ திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு. செய்யுள்னா பாட்டு. தலா அல் அப்படிங்கிறது தழுவுதல். இதில் பாருங்க, வள அமையில வந்து மை வந்திருக்கு தவறாமை. அதே மாதிரி தலா அல்ல லாஸ்ட்ல இல்லு முடிஞ்சிருக்கு. ஸோ தழுவுதல். இப்படி கூட கொஞ்சம் நம்ம இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். வள அமைனா தவறாமை, தலா அல் அப்படிங்கிறது வந்து தழுவுதல் இல்லைன்னா